ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்ற மோடியூல்ல நாங்க பிளேலிஸ்ட்ல கண்டினியூஸா ஒன் பை ஒன்னா நிறைய விஷயங்கள் கதைச்சு கொண்டு வந்திருந்தோம். நெட்வொர்க் டைப்ஸ், டேட்டா கம்யூனிகேஷன், டேட்டா டிரான்ஸ்மிஷன் இம்பேர்மெண்ட்ஸ், டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ இதே ஒழுங்கிலேயே நாங்க பார்த்து கொண்டு வரையில இந்த வீடியோ செஷன்ல நாங்க நெட்வொர்க் ஜென்ரேஷன்ஸ் தொடர்ச்சியா இருக்க போற சர்க்யூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங்கை பற்றி கதைச்சு இப்ப நாங்க இந்த நெட்வொர்க்கிங் வந்து எவ்வளவு தூரம் எதுல இருந்து எது மட்டும் எவாலுவேட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கிட்டு வரப்போம். ஸோ டெக்னாலஜி எவல்யூஷன் இன் டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றதுதான் இந்த வீடியோன்ற கண்டென்ட்டா இருக்க போகுது. ஸோ டெக்னாலஜி எவல்யூஷன் அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன் பார்க்கல ஏர்லியரா நாங்க பாவிச்ச கம்யூனிகேஷனுக்காக பாவிச்ச மொபைல் ஃபோன் இல்லாம டெலிஃபோன் எல்லாமே பிஓடிஎஸ் அல்லது பிஎஸ்டிஎன் என்ற பெயரால சொல்லுவோம். ஸோ இதுன்ற எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாமே எம்சிக்யூஸ்ல மேபி கேட்கிறதா இருக்கு. ஸோ நாங்கள் இதுகளை பற்றி தெரிஞ்சிருக்கோம். பிஓடிஎஸ்ன்றது பிளெயின் ஓல்டு டெலிஃபோன் சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இந்த மூவிஸ்ல எல்லாம் பார்ப்போம். நாங்கள் கொயின் ஒன்றை போட்டு டெலிஃபோன் எடுத்து கதைப்போம். சில்லறை காசுகள் அதுக்குள்ள போட்டு டெலிஃபோன் கதைக்கலாம். நாங்கள் அந்த போடுற சில்லறை காசு கேட்டுமே நாங்கள் கதைக்கலாம் டெலிஃபோன். ஸோ அப்படி இருந்த டெலிஃபோனுகள் எல்லாம் ஏர்லிய கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ். அதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் பிளெயின் ஓல்டு டெலிஃபோன் சிஸ்டம்ஸ், பிஓடிஎஸ் பொட்ஸ்ன்னு சொல்றது. அடுத்த பிறகு வந்ததுகளை பிஎஸ்டிஎன் சொல்லுவோம். பிஎஸ்டிஎன்ன்றது வந்து பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க். இன்றைக்கு நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்வோம். டெலிஃபோன் பூத்ன்னு சொல்ற இடங்கள்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதை எடுத்து கதைப்போம். நாங்கள் ஒரு பேமெண்ட்டை கொடுத்து பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க். சேம் டைம் எங்களோட வீட்டில் இருக்க வயர்ட் கனெக்ஷன் டெலிஃபோன் நெட்வொர்க்கும் இதே டெக்னாலஜி தான். இங்க நாங்க சர்க்யூட் ஸ்விட்சிங் அப்படின்றத யூஸ் பண்ணி கொள்றோம். சர்க்யூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங் பற்றி ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நாங்க பார்த்துருக்கோம். சேம் பிளேலிஸ்ட்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோவை வியூ பண்ணீங்களா உங்களுக்கான ஐடியா அதுல இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். யூஸ்ட் அனலாக் சிக்னல்ஸ் இனிஷியலி பட் நவடேஸ் யூசிங் டிஜிட்டல் ஆல்சோ. ஏர்லியர் டேஸ் பழைய காலங்கள்ல அனலாக் சிக்னலை நாங்க யூஸ் பண்ணியிருந்த நாங்கள் இந்த பிஓடிஎஸ் பிஎஸ்டிஎன்ல. பட் இப்ப நாங்க எல்லாமே டிஜிட்டல் சிக்னல்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்தது லேண்ட் லைன் கனெக்ஷன் என்று சொல்லியிருக்கேன். லேண்ட் லைன் கனெக்ஷன்ன்றது வயர்ட் கனெக்ஷன் மட்டும். அதாவது வந்து ஒரு போஸ்டால எங்களுக்கு வயர்ட் கனெக்ஷனா தான் இதெல்லாம் அவைலபிளா இருக்கு. அடுத்த விஷயம் வந்து நாட் ஏபிள் டு யூஸ் வாய்ஸ் டேட்டா அட் த சேம் டைம். இப்படியான பழைய கால நெட்வொர்க்ல என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்க டெலிஃபோன் கதைக்கிற நேரங்கள்ல இன்டர்நெட் கட் ஆயிரும், இன்டர்நெட் பாவிக்கிற நேரங்களில் டெலிஃபோன் கதைக்கலாதுன்னு சொல்லி ரெண்டு வேலை இருக்கு. ஆனா ஒரு நேரத்துல ஒரு வேலை தான் செய்யலாம். அதாவது ஹாஃப் டூப்ளெக்ஸ் முறையில தான் தரவுகள் ஊடுகடத்தப்பட்டது இந்த பிஓடிஎஸ் பிஎஸ்டிஎன் டெலிஃபோன் நெட்வொர்க்ஸ்ல. தென் மொடம் யூஸ்ட் ஃபார் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். இன்றைக்கு நாங்க மொடம் என்ற டிவைஸை யூஸ் பண்றதே இல்லை. பிகாஸ் ரவுட்டரே மொடமா ஒர்க் பண்ணிக்கொள்ளும். தென் அடிஷனலா இப்ப எல்லாருமே டிஜிட்டலுக்கு மாறினபடியால மொடத்தின் தேவையும் இல்லை. பட் மொடம் என்ற டிவைஸ் வந்து இந்த பிஓடிஎஸ் அல்லது பிஎஸ்டிஎன் டெலிஃபோன் நெட்வொர்க் யூஸ் பண்ற நேரங்கள்ல பயன்பாட்டில் இருந்தது. இவ்வளவு பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். மேபி எங்களோட எம்சிக்யூஸ்ல ஸ்டேட்மெண்ட் கேள்வியா இதுகளை பற்றி கேட்க இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் பிஎஸ்டிஎன். இந்த பிஎஸ்டிஎன் அப்படின்றது பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க்னு சொல்லுவோம். இதுல நாங்கள் டயல் அப் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. உங்களுக்கு மேபி நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ற நீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஜஸ்ட் ஐசிடி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவீங்களா இருந்தா, ஐசிடி ஸ்பேஸ் விட்டு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்களா இருந்தா எங்களோட சேம் லோகோட ஒரு இன்ஸ்டா பேஜ் ஒன்று அந்த பேஜை நீங்க வியூ பண்ணுவீங்களா இருந்தா எல்லா டெக்னாலஜி சம்பந்தமான விஷயமும் நீங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கும் நான் லாஸ்டா ஒரு போட்டோ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். டிசிபிக்கும் யூடிபிக்குமான டிஃபரன்ஸ் சொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ அதை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல டயல்-அப் மெத்தட் இந்த வீடியோவும் நாங்கள் அந்த ஐசிடி ஃபவுண்டேஷன் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம், பார்க்கலாம். அதாவது டெலிஃபோன் ஒன்று நார்மலாக நீங்கள் ஜென்ரலாக கால் பண்ணிட்டு அந்த கோலுக்கு பிறகுதான் உங்களோட இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகும். அப்படியான ஓல்டு மெத்தட் ஃபார் இன்டர்நெட். ஸ்லோவான அனலாக் சிக்னல் தான் இந்த டயல்-அப் மெத்தட்ல பாவிச்சு நாங்கள் பிஎஸ்டிஎன். பட் டிஎஸ்எல் மெத்தட்ன்றது பிறகு வந்தது. ஃபாஸ்டான கனெக்ஷன், டிஜிட்டல் சிக்னலை கொண்டு இருந்தது. எஸ்டிஎஸ்எல் ஏடிஎஸ்எல் ரெண்டு கனெக்ஷனை கொண்டு வந்தது. எஸ்டிஎஸ்எல்ன்றது சிமெட்ரிக் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் வீடியோ கன்வெர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணாங்க. அதாவது டவுன்லோடுக்கும் அப்லோடுக்கும் சமனான பேண்ட் வித்தையை பயன்படுத்தினது. எஸ்டிஎஸ்எல்ன்றது ஹை பிட் ரேட் டிஎஸ்எல், வேகம் கூடினது,
VDSL வெரி ஹை பிட் ரேட் DSL. ADSL ஏசிமெட்ரிக், டவுன்லோடுக்கு அதிகமானதாகவும் அப்லோடுக்கு குறைவான பேண்ட்வித்தும் பயன்படுத்துறோம். ஸோ இதுல நாங்கள் VDSL ஹை ஸ்பீடானதா இருக்கு. இப்படியான சில டெக்னாலஜிஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு ஏர்லிய கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸை பாவிச்சு. இப்போ நாங்கள் ஃபைபருக்கு சேஞ்ச் பண்ணி இருந்தாலும் பட் இவ்வளவு இருந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது இதுக்கு பிறகு ISDN இன்டகிரேட்டட் சர்வீசஸ் டிஜிட்டல் நெட்வொர்க்ன்றது டிஜிட்டல் சிக்னல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணி கொண்டது. அதே நேரம் வாய்ஸும் டேட்டாவும் சேம் டைம்லேயே யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சாம்பிளா சும்மா என்னென்ன நெட்வொர்க் நாங்கள் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி இதில் ஒரு ஓவர்வியூவா நாங்கள் இதில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நாங்கள் இந்த CDMA GSMன்றதை பற்றி நாங்கள் இதில் பார்த்துட்டு வர போகிறோம். ஸோ இதில் நாங்கள் கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் என்று சொல்லி இதன் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கொள்ளலாம். குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் என்று சொல்லி இதன் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கொள்ளலாம். CDMAன்றது ஒரே ஒரு சேனல், சிங்கிள் சேனலை வச்சு தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளும். இங்கே GSMன்றது மல்டிபிள் சேனலாக இருக்கும், அதாவது வேற வேறு சேனலாக இருக்கும். நாங்கள் ஈஸியாக இங்கே நாங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்தது ஃபாஸ்ட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ரேட் இருக்க போகிறது CDMல. GSMல அதன் ரேட் கொஞ்சம் குறைவா இருக்கு, வேகம். அடுத்தது மோ செக்யூர். CDMA GSM விட செக்யூர் கூடினதான ஒரு மெத்தடா இருக்கு. அடுத்தது டிஜிட்டல் என்கோடிங் தான் 2 இடமே பாவிக்க போறோம். சேம் டைம் ரேடியோ வயர்லெஸ் சிக்னல்ஸ் தான் 2 இடம் பாவிக்க போறோம். லாஸ்டா வாய்ஸ் டேட்டா டிரான்ஸ்மிஷன் 2 இடமே அவைலபிளா இருக்கு. ஸோ CDMA GSM இது ரெண்டுக்கு இடையிலான வேறுபாடுகளை பற்றியும் ஓரளவு தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கும் நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பொறுத்த மட்டும். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் இந்த மெல்வியாஸை பற்றி பார்த்துட்டு வர போறோம். மெல்வியாஸ்ன்றது மலிஷியஸ் சாஃப்ட்வேர்ன்றது ஒரு ஷோர்ட் இன்ஃபார்ம் தான், அதாவது தீங்கு விளைவிக்கும் மென்பொருட்கள் அல்லது செய்நிரல்கள். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற கம்ப்யூட்டருக்கோ சரி டிவைஸுக்கோ சரி ஏதோ ஒரு தீமையை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த டிவைசஸ் இருக்கு. ஸோ இந்த மெல்வியாஸை பொறுத்த மட்டும் நிறைய டைப்பான மெல்வியாஸ் இருந்தாலும் நான் இதில் ப்ரியோரிட்டியா இருக்க போற சில விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சொல்லிக் கொள்றது கம்ப்யூட்டர் வைரஸ். கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்றது ஒரு மெயினான மெலிஷியஸ் சாஃப்ட்வேர். இது கம்ப்யூட்டருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால்ங்கிற டேட்டா கரப்ட் பண்ணி கொள்ளும். ஸோ இதுல இருக்க போற மெயினான விஷயம், இந்த கம்ப்யூட்டர் வைரஸ்ன்றது தண்டவாட்டில் ஸ்ப்ரெட் ஆகாது. அதுக்கு ஏதோ ஒரு ஊடகம் வேணும். தட் மீன்ஸ் ஒரு ஃபைலோட சேர்ந்து இருக்கும், அல்லது ஒரு டேட்டா ஒன்று வருதுன்னா அந்த டேட்டாவோட சேர்ந்து வரும், இன்டர்நெட் டேட்டாவோட மேபி வருது. இந்த வைரஸ்ன்றது ஒரு நாளுமே ஸ்ப்ரெட் ஆகாது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா கம்ப்யூட்டர் வார்ம்ஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகும். தட் மீன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்துட்டேன்னு சொன்னா அடுத்தடுத்த ஃபைல்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன செய்யும் சொன்னா ஸ்ப்ரெட் ஆகி கொண்டு போகும் ஈஸியா. ஸோ கம்ப்யூட்டர் வார்ம்ஸ்ன்றது ஸ்ப்ரெட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. ரிப்ளிகேட் இட் செல்ஃப்னு சொல்லிக்கலாம், தன்னைத்தானே புதுப்பிச்சு கொண்டு போகும். பட் வைரஸ்ன்றது தன்னைத்தானே புதுப்பிச்சு கொண்டு போகாது. ட்ரோஜன் ஹோஸ் அப்படின்றது நெட்வொர்க் செக்யூரிட்டியை பிரேக் பண்ணிட்டு கம்ப்யூட்டரை அக்சஸை மெட்டாக்களுக்கு கொடுத்துக்கணும், அதாவது நெட்வொர்க் அக்சஸை மெட்டாக்களுக்கு கொடுத்துக்கணும். ஸோ இதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம் ட்ரோஜன் ஹோஸ்ன்னு சொல்லிக்கொள்வோம். ஸோ ஒரு பயன் மிகுந்த ஒரு மென்பொருள் போல காட்சி அளித்து பயனர்களுக்கு இடையிலான ஒரு பாதுகாப்பற்ற தொடர்பாடலை ஏற்படுத்தும். ஒரு பேரியரை க்ளோஸ் பண்ணிது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹவுஸ் ஒன்று இருக்குது, அந்த ஹவுஸுக்கு நாங்கள் ஒரு ஃபென்ஸ், ஒரு வேலி மாதிரி அடைச்சிருக்கோம்னா அது ஒரு பாதுகாப்பு. அந்த வேலியை எஞ்சி விட்டோம்னா யாருமே எந்த நிறமே போகலாம். ஸோ அப்படியான ஒரு வேலையை செய்ய போறதுதான் ட்ரோஜன் ஹோஸ். அடுத்தது ஸ்பைவிஆர். ஸ்பைவிஆர்ன்றதை பற்றி பெரும்பாலும் ஆக டீப்பா கேட்க போற வேண்டிய இல்லை. ஸ்பைவிஆர் என்ன செய்யும்னா ஒரு யூசருடைய ஆக்டிவிட்டியை ஃபுல்லாவே மானிட்டர் பண்ணிட்டு அந்த ஆக்டிவிட்டி என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா மெட்டாக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கொடும். ஸோ ஸ்பைவிஆர் எங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை எங்களோட அனுமதி இல்லாமல் மெட்டாக்களுக்கு ஷேர் பண்றதுக்காக இந்த ஸ்பைவிஆர் அப்படின்ற கான்செப்ட் நாங்கள் இங்க சொல்லிக் கொள்வோம். அதாவது ஒற்றர் பொருள் என்று தமிழ்ல சொல்றது, எங்களோட பிரைவேசியா தனிப்பட்ட விடயங்களை என்ன செய்ய மாட்டா மெட்டாக்களுக்கு ஈஸியா எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை செய்து கொள்ளும். ஸோ இதை விட நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ காமன் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதுல சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸுக்கான விஷயங்கள் தான் இவ்வளவு. ஸோ இதை பற்றி நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸ்பூஃபிங், டெம்பரிங், இதை விட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் டினைல் ஆஃப் சர்வீஸ், DOS சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ், ஃபிஷிங். இந்த ஃபிஷிங் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் டாபிக் எங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். ஒரு பயனர் தொடர்பான தனிப்பட்ட விடயங்களை அவருக்கு அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறது தான் ஃபிஷிங்னு சொல்லலாம். ஸோ இதை விட மேன் இன் த மிடில் அட்டாக், ரேன்சம் வேர்ன்னு சொல்லி நிறைய
டாபிக்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோவில் இருக்க போகிற இவ்வளவு விஷயத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். மேபி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கொள்ளுங்க. இதுக்கான தனி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ சேனலில் நாங்கள் சைபர் அட்டாக்ஸ் தென் நெட்வொர்க் டெக்னாலஜி சம்பந்தமான சில விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு பிளேலிஸ்ட் வீடியோவில் நாங்கள் புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.